மறுபடியும் யாருடா? வருண் வந்துட்டான் போல. தருண் அப்புறமா பேசுறேன், பாய். இவ எதுக்கு இவ்ளோ டென்ஷன் ஆகுறா? மறுபடியும் யாராவது வந்துட்டானா என்ன? ஹாய் வருண். ஹாய் ஸ்வீட்டி. சாரி ஸ்வீட்டி, வண்டியில பெட்ரோல் காலி ஆயிடுச்சு. அதை தள்ளிட்டு வரதுக்குள்ள டைம் ஆயிடுச்சு. அந்த வண்டியில பெட்ரோல் இல்லனா பரவாயில்ல, உன் வண்டியில ஃபுல்லா பெட்ரோல் இருக்குல்ல. 20 பாக்கெட் வாங்கிட்டு வந்திருக்கேன் பேபி. ஐயோ நாட்டி, உள்ள வா. எவன் வந்திருப்பான்? ஏய், இவ யாரு? வருண், நீ பெட்ரூமுக்குள்ள போ, நான் இதோ வந்துடுறேன். ஓகே பேபி, சீக்கிரம் வா. உள்ள போற. திவ்யா, அது டைம் 11 ஆகுது. இப்ப உள்ள போனா எத்தனை மணிக்கு வெளியே வருவ? தெரியலடி. நைட்டு 12 ஆகலாம், இல்ல நாளைக்கு காலையில 11 ஆகலாம். இடையில ஜொமேட்டோ ஆர்டர் வந்தா டோர் தட்டி கொண்டு வந்து குடுக்குறியா? டெய்லி ஒரு ஆளை வச்சு உன் ஷெட்டை ஓபன் பண்ணிக்குவ. உன்னோட செலிப்ரேஷனுக்கு நான் உனக்கு சர்வீஸ் பண்ணணுமா? என் ஷெட்டுக்காக நீ இது கூட செய்ய மாட்டியா திவ்யா? அப்ப உன் ஷெட் ஓபனிங்காக தான் நான் இடம் கொடுத்த மாதிரி இருக்கு. ஸ்வீட்டி பேபி கம் ஆன். ஐயோ, இவன் வண்டி வேற ஸ்டார்ட் ஆயிடுச்சு போல. அர்ஜென்ட்டா ஷெட்ல எடுத்து வச்சிரணும். ஆர்டர் வந்தா குடுத்துரு என்ன ப்ளீஸ். வச்சுக்கோடி, வச்சுக்கோ. எத்தனை வண்டி வேணுமோ அத்தனை வண்டி வச்சுக்கோ. உன் ஷெட்டு காவல் இருக்கதானே நான் இருக்கேன். இதெல்லாம் ஒரு வாழ்க்கை. என்கிட்ட ஷெட் இருக்கு, ஆனா உன் ஷெட்டு காவல் இருக்கிற. கடவுளே, என்னையா உன்னோட லீல. மேடம், உன்னை கும்பிட கூட முடியல. என்ன வாங்கிட்டு வந்துட்டியா? வாங்கிட்டேன் மேடம். சேஞ்ச் இல்லன்டா, பீர்க்கங்கா வாங்கிட்டு வந்துட்டேன். பீர்க்கங்கா வாங்கிட்டு வந்திருக்கியா? எவன் உன்னை வாங்கிட்டு வர சொன்னா? யாரு கேட்டு வாங்கிட்டு வந்த? பீர்க்கங்காயை தூக்கி ஃப்ரிட்ஜ்ல வச்சா ஃப்ரிட்ஜை குத்தி ரத்தம் வராது? ஃப்ரிட்ஜுக்கு எப்படி மேடம் ரத்தம் வரும்? யோ, 10th கிளாஸ்ல பயாலஜி படிக்கலையா நீ? பயாலஜி படிச்சிருந்தா இந்த பீர்க்கங்கா ஏன் மேடம் வாங்கிட்டு வர போறேன்? நல்லா சொன்னியா நீ? போத்திரு. போத்துறா அப்படின்னா என்ன மேடம்? அதெல்லாம் சொன்னா யூடியூப் காரன் காசு கொடுக்க மாட்டான். நீ போத்திரு. என்னவோ இந்த மாதிரி பெரிய பெரிய வார்த்தைங்களா எனக்கு புரியவே புரியாது. நீ புரிஞ்சுக்கிட்டு புடுங்கிறதுக்கு இங்க ஒண்ணு இல்ல. போயா போ. நான் புடுங்கிறதுக்கு நிறைய இருக்கு, அதை போய் புடுங்கிக்கிறேன். எப்பயுமே வெள்ளரிக்காவும் கேரட்டும் மட்டும் சாப்பிடாம அப்பப்ப உருளைக்கிழங்கு கூட சாப்பிடுங்க. பூசணிக்காய் உருளைக்கிழங்குலாம் வாங்க வேண்டியது இல்லடா, அதெல்லாம் இன்பில்ட் தான். அதோட பெர்ஃபார்மன்ஸ் அது பண்ணிட்டு தான் இருக்கு. மெயின் பெர்ஃபார்மன்ஸ்லாம் இது கூட தான். எல்லாரும் காய்கறி வச்சு குழம்பு தான் செய்வாங்க, நீங்க என்ன பெர்ஃபார்மன்ஸ்ன்றீங்க? எங்களை மாதிரி பேச்சுலர் லேடிஸ்க்கு இதெல்லாம் தான் ஆயுதங்கள். இத வச்சு 2-3 வாட்டியாவது ஆயுத பூஜை பண்ணாதான் எங்க சாமி எல்லாம் சந்தோஷப்படும். அப்பயாவது கொஞ்சம் கொஞ்சம் புரிஞ்சுது மேடம். இப்ப சுத்தமா ஒன்னும் புரியல. பேடாலஜில கிராமர் படிச்சிருந்தீனா இந்த கிராமர்ல உனக்கு நல்லா புரிஞ்சிருக்கும். பேடாலஜியா? அது எங்க சொல்லி கொடுப்பாங்க மேடம்? பாப்பா போட்ட தாப்பான்னு ஒரு கோச்சிங் சென்டர் இருக்கு. உனக்கு வாட்ஸ்அப்ல அட்ரஸ் அனுப்புறப்பா உடனே அனுப்பிடுங்க மேடம். பேடாலஜி 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 பேடாலஜி. இது மண்ட மேல பாம்பு சிக்கன் சமைக்க. பேடாலஜி பேடாலஜி. ஆஹா, என் பூஜைக்கு ஆயுதங்கள்லாம் ரெடி. இனிமே பாத்ரூம்ல ஒரே பஜனை தான், ஒரே மூடு. திவ்யா, ஸ்வீட்டி எங்க? ஐயோ, இவன் என்ன இப்ப வந்திருக்கான்? உள்ள நடக்கிற டிஜே ப்ரோக்ராம்லாம் தெரிஞ்சா இருக்கிற ஒரு சான்ஸும் போயிடும். எப்படியாவது அவளை காப்பாத்திடணும். ஸ்வீட்டி படத்துக்கு போயிருக்கா கிரண்? படத்துக்கு போயிருக்காளா? என்கிட்ட சொல்லவே இல்லையே. போன் பண்ணா சுவிட்ச் ஆஃப்னு வருது. அதாவது அவ போனு ராம மண்டையில விழுந்து உடைஞ்சு போச்சு. மண்டை மேல விழுந்து போன் உடைஞ்சு போச்சா? அதாவது ராமுவோட மண்டை போனை விட ரொம்ப ஸ்ட்ராங். சரி, உன் போன்ல இருந்து ஒரு கால் பண்ணிருக்கலாம்ல எனக்கு. எதை சொல்றது? அதாவது என் போன் பேட்டரி வீணா போயிடுச்சு. ஸ்விட்ச் ஆன் பண்ணி 2 செகண்ட்லயே போன் ஸ்விட்ச் ஆஃப் ஆகி போயிடுது. சரி, எனக்கு தலை வலிக்குது, ஒரு காஃபி ஒன்னு போடுவா. என்ன இவன் இங்கே செட்டில் ஆகுற மாதிரி வந்திருக்கான்? அவ உள்ள இருந்து வெளியே வர்றதுக்கு எப்படி லேட் ஆகும்? அதுக்குள்ள நம்மளே மேனேஜ் பண்ணிடுவோம். நமக்கு வேணாலும் செட் பண்ணி பார்க்கலாம்.